கடனுக்கும் செவ்வாய் தான். நம்ம நேத்தி ஆரோக்கியத்திற்கு செவ்வாய் பார்த்தோம். ருணம், ரோகம் 2மே பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார். இந்த கடனுக்கு இன்னொரு அ கிரகம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானும் கூட. இந்த சனி பகவான் நமக்கு 7:30 சனி காலகட்டத்தில் ஒரு சனி தசை நடக்கிறது. அதுவும் சனி தசையில ராகு புக்தி நடக்கிறது. உங்களுக்கு 7:30 சனி நடக்கிறதுன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 2 1/2, 3 வருஷம் உங்கள படாத பாடு படுத்தி, நம்ம என்ன பண்றோன்னே தெரியாது. ஒரு பித்து பிடிச்சவன் மாரி கொண்டு போய் விட்டுரும். அதுவும் ஜாதகத்துல ராகு சரியில்ல, சனி சரியில்லைன்னா அவன் முடிஞ்சான். அவன் வாங்குன கடன அவனால அடைக்கவே முடியாது. அண்ட் அ செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். ஆனா 6ஆம் இடத்துல இருந்தால், உங்களுக்கு ருணமும் இருக்கும், ரோகமும் இருக்கும். இதுல மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் கன்னியில இருந்ததுன்னா, அவன் நித்திய கடன்காரன் தான். அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, இறப்பு வரைக்கும் கடன் அடையவே அடையாது. ஸோ செவ்வாய் மற்றும் சனி இதோட சேர்ந்த ராகு. இந்த 3 கிரகங்களுமே காரணம் தான். சரி, இதற்கு என்ன செய்யலாம்? ஒரு சிறப்பான ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில கடன் அடைங்க. சீக்கிரம் கடன் அடைச்சிடலாம். பிரதோஷ காலத்துல நரசிம்மருக்கு உட்கார்ந்து இந்த ருண விமோசன ஸ்லோகத்தை சொல்லுங்க. பிரதோஷ காலம் நம்ம சிவன் ஆலயம் போறோம் இல்லையா? அதே போல நீங்க நரசிம்மர் ஆலயம் போங்க. உட்கார்ந்து அத முழுக்க நீங்க அந்த ருண விமோசன ஸ்லோகத்தை 4:30ல இருந்து 6 மணிக்குள்ள சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்க கடன் அடையும்.